அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். அதுக்காக என் வேலையை விடணும்? இல்ல, எங்க வீட்டுக்காரர் பெரிய பணக்காரரு. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போறது அவருக்கு பிடிக்காது. ஓஹோ, ஆல் தி பெஸ்ட். ஓம் கணானாம் வா கணபதியம் உபாமஹே கவிஞ்ச வீணாபுவமஸ்தவஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்வதானிச்சந்திரன் வைதி சீதசாதனம். பொன்னாச்சின்னு வாங்க. சாங்கிரகணேஷ்யாயுததே இமாம் ஜனதாகம் சங்கிருண்ணானீதி பாதசாரஸ்னே சதனாபவதே பாதசமாசாः சம்வத்சரः சம்வத்சரமேவாவரந்தே மௌஞ்சி பவதே ஊர்ध्वैमुञ्जाः ஊர்ध्वमेवावरन्दे சித்ரா நக்ஷத்ரம் பவதே சித்ரம் வாரே கர்மா सर्वमङ्गलमाङ्गल्ये श्री सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके देवी नारायण नमोस्तुते. मांगल्य चेर्तुंगा माप्पळ. कटिमेळं माङ्गल्यं तन्तु नानेन मम जीवनहेतुनां कण्ठे बध्नामि सुभगे तुलसीनसदां सदम्. என்ன நெஞ்செழுத்த இருந்தா ரெண்டு பொம்பளையில சேர்ந்து என்ன முட்டாளாக்கி இருப்பீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. அக்காதான். அக்கா, உன் வேலையை ராஜினாமா செய்ய வந்தப்ப கூட இந்த ஒரு வார்த்தை சொன்னியா? கல்யாணம் செஞ்சுக்கிட்டு மறுபடியும் வேலை பார்த்தா என்னன்னு நான் கேட்டப்ப அது அவருக்கு பிடிக்காது, அவர் ஒரு பெரிய பணக்காரன்னு எவ்வளவு சாமர்த்தியமா சொன்ன. முதலாளிக்கு வெறும் செக்யூரிட்டியா தானே இருக்கும். பொண்டாட்டி ஆயிட்டா பெரிய பணக்காரி ஆயிலாங்கிற ஆசையில எவ்வளவு அழகா நடிச்ச. இத நீ என்கிட்ட முதலே சொல்லியிருந்தா உனக்கு எத்தனை லட்சம் வேணாலும் கொடுத்திருப்பேன். இவ்வளவு கேவலமா? நிறுத்துங்க. நீங்க ஆத்திரப்படுறதுல நியாயம் இருக்கு, ஆனா பேசுற வார்த்தையில நாகரிகம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க காசுக்கு ஆசைப்பட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. உங்க மனைவி உங்களுக்கு நான் ரெண்டாம் தரமா வரணும்னு சொன்னப்ப நான் மறுத்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னப்ப இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்ன. ஆனா எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் இருக்கேன், நீ சம்மதின்னு சொன்னாங்க. இப்ப நான் இங்க வந்திருக்கிறது ஒரு பணக்கார முதலாளிக்கு பொண்டாட்டியா இல்லைங்க, ஒரு அப்பாவி பொண்ணோட ஆசையை நிறைவேற்றதுக்காக. சத்தியமா வேற அந்த ஆசை எனக்கு கிடையாது. அழுகு சத்தம் வெளியே கேட்க போகுது. அழுகிறதா இருந்தா கொஞ்சம் சத்தம் இல்லாம அழு. நிர்மலா, ஆம்பளைங்க பாடு தேவல. ஏதாவது மனசு வருத்தம்னா சிகரெட்டை பிடிச்சிட்டு ஆகாசத்தை பார்த்து உட்காந்துக்கலாம், இல்ல தண்ணிய போட்டு மண்ணுல போடலாம். பொம்பளைங்க என்ன செய்ய முடியும்? அழதானே முடியும். ராத்திரி பூரா உங்க கூட இங்க இருந்தது நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. தெரியும், எனக்கு என் பொண்டாட்டிய பார்த்து கட்டி வச்ச பொண்டாட்டி. சரியோ தப்போ, நீங்க கொண்டான உரிமையும் மரியாதையும் கொடுத்தே ஆகணும். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கல்யாணி, கல்யாணி, உஸ்மான், உஸ்மான். வேணாக்கா, அவர் உங்களை தான் கூப்பிடுறாரு. அவர் என்ன கூப்பிட்டாலும் இனிமே நீதான் போகணும். வேணாக்கா, அது கிடப்போ.
பத்தாது, இன்னும் கொஞ்சம் வை. இதுவும் பத்தாது, எல்லாத்தையும் கொட்டு கொட்டு. முண்டோ, அறிவு இருக்கா உனக்கு? சோத்துக்கு பதிலா உப்ப சாப்பிட சொல்றியா? டாக்டர் ஏற்கனவே எனக்கு பிளட் பிரஷர் சொல்லிருக்காரு. இன்னும் கொஞ்சம் கொட்டு, சீக்கிரம் போய் சேர்ந்துறேன். என்ன இந்த வார்த்தையெல்லாம்? அது முதல்ல சாப்பாடு போடும்போது உப்பு வைக்கிறது வழக்கம், அதனாலதான். ஆமா ஆமா, நான் விருந்துக்கு வந்திருக்கேன், முறைப்படி பரிமாறுறாங்க. இத பாருங்க, உங்களுக்கு வேண்டாம் ஒரிக்கிற வேண்டியதானே, எதுக்கு இப்படி வீணா வார்த்தைகள் மாதிரி வச்சிருக்கா? இந்த ஊரையே போட்டு பதுக்குற மாதிரி வச்சிருக்கா. டேய், நீ எங்கடா போன? உன்னால சாப்பாடு பண்ண முடியாதா? சரி சரி, சுமார் சுமார். இப்ப என்ன, உங்களுக்கு சாப்பாடு தானே போடணும், போட்டா போச்சு. டேய், நீ முதல்ல வச்சுட்டு போ, உள்ள போ. போவாங்க, சும்மா இருங்க, ஏன் சிரிச்சிருந்தீங்க? நீ உள்ள போய் அடுப்படியில பாருமா, நான் வரேன். பணி விடையெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்ன கவனிச்சுக்க எனக்கு தெரியும். இல்ல வந்து ரூமுக்குள்ள வந்து கதவை தட்டிட்டு வந்தியா? உங்க ரூமுக்குள்ள வரதுக்கு நான் கதவை தட்டிட்டு வரணுமா? இந்த பாரு, அனாவசியமா இல்லாத உரிமையெல்லாம் மனசுக்குள்ள வளர்த்துக்காத. என்ன நிர்மலா, என் முகத்தை பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. நான் எப்படி இவரோட அவசரப்பட்டு எதையும் சொல்லிடாது. அவரு குழந்தை மாதிரி, கொஞ்சம் பிடிவாதம் அதிகம். போக போக எல்லாம் சரியாயிடுமா? சரியாயிடும். நீ எங்க வர்ற? எங்கேயோ பார்ட்டிக்கு போறீங்களாமே? ஆமா, நானும் வரேன். எதுக்கு? நான் தான் இவருடைய 2வது பொண்டாட்டின்னு எல்லாருக்கும் முன்னால கன்ஃபார்ம் பண்ணிக்க வர்றியா? நான் போற இடத்துக்குள்ள உன்னை இழுத்துருத்தணும்னு எதிர்பார்க்கறியா? சனின்னு அதான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டல்ல, வீட்டுல இருந்தோலைய எடரா வண்டிய. எல்லாம் அவளுடைய வேலையா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன துரோகம்? ஏன் அவர் கட்டி வச்சு இப்படி சித்திரவதை பண்றீங்க? நான் அவருக்கு செக்ரட்டரியா இருந்தப்பவே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்ன 2வது தடவை கட்டி வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. அம்மாடி, எனக்கு வேண்டாங்க இந்த வாழ்க்கை. நான் இப்பவே எங்க வீட்டுக்கு போறேன். இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இந்த பாரு, சுமங்கலி பொண்ணுங்க கண்ணீர் விட்டா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்கம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. அவரோட மனசை நீ சரியா புரிஞ்சுக்கல. இத பாருங்க, என்னங்க இது? கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம நடந்துக்கிறீங்களே. தாலி கட்டினதோட புருஷனோட கடமை முடிஞ்சு போச்சா? அந்த பொண்ணு நம்மளையே நம்பி வந்திருக்கு, அவளை இப்படி சித்திரவதை செய்வீங்களே. இத பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் தானே, தப்பு என்னதான். என்ன அடிங்க, என்ன உதைங்க. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்குதான் அவ்வளவு சத்தம் போட்டார, மறுபடியும் உப்பை கொட்டி அதே தப்ப பண்றீங்களே. இன்னும் சாப்பாடு போடக்கூடாது, நீங்க கத்துக்கல. ஏன்டா கத்துற? வேண்டாம்னா ஒதுக்கி வச்சுட்டு போறேன். எப்படி ஒதுக்கி வச்சுட்டு போறேன்னு சொன்னேன். நியாயம்தான். உள்நாட்டு மந்திரி மாற்றம், யாருக்கு எப்ப பதவி மாறும் சொல்லல. பேப்பர் நியூஸுங்க, நீ சாப்பிடு. நிர்மலா,
அம்மா கண்டு நல்லா இருக்கியா? ஆமா, ஏன் இப்படி அழைச்சிட்ட? நானா? இல்லையம்மா. பெத்தவளுக்கு தெரியாதா புள்ள உடம்பு? நிம்மி, நான் பாட்டியாக போறேனாமே. ஆமா, இது என்ன 3வது மாசமா 4வது மாசமா? மாத்திரை மருந்தெல்லாம் சரியா சாப்பிடுறியா? நீங்க போன வாரமே லெட்டர் போட்டிருக்கீங்க, அது நேற்றுதான் எனக்கு கிடைச்சது. ஏன்னா யாரு வாசல ஆட்டோ ரிக்ஷால வந்து அடடே வாங்க, நீங்க தானா? வாசல் ஆட்டோ ரிக்ஷாக்காரர் கத்திட்டு இருக்காரு. நிம்மி, ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து அனுப்புமா. உஸ்மான், அக்காட்டு பணம் வாங்கி ஆட்டோ கொடுத்து அனுப்பு. சரிங்க. இது என்னடி இது? ஆட்டோவுக்கு கூட அக்கா கிட்ட தான் கேட்கணுமா? நல்லா இருக்கடி நீ வாழ்ற லட்சணம். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, எனக்கு இந்த வீட்டுல ஒரு குறையும் இல்ல. வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன். எப்போ வந்தீங்க? இப்பதான். நான் வர்றேன். நிர்மலாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்கிட்ட கேட்டா எப்படி? கல்யாணி கிட்ட கேளுங்க. என்னடி இது? உன்கிட்ட ஆட்டோவுக்கு பணம் கேட்டா நீ அக்காவை கேளுங்கிற. வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ண வீட்டுக்கு கூடுறேன்னு அவர்கிட்ட கேட்டா அவர் கல்யாணியை கேளுங்கிறாரு. இன்னும் கல்யாணி ஆதிக்கத்துலதான் இந்த வீடு இருக்குதா? நீ என்னதான் பண்ற? ஆட்டோ எவ்வளவு ஆச்சு? 35 ரூபாய் 60 காசுங்க. ஆட்டோவுக்கு 35 ரூபாயா? அதாங்க எனக்கும் தெரியல. ஒருவேளை இந்த அம்மா ஊர்ல இருந்து ஆட்டோல வந்துட்டாங்களோ என்னமோ தெரியல. இதுல எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேற 10 ரூபாய் கேக்குறாரு. பேசுறா, அவங்க கார்ல விட போகுது. கல்யாணி, வாங்கம்மா. என்னம்மா கல்யாணி, சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, உட்காருங்கம்மா. இந்த உஸ்மான், இது ஆட்டோ கொடுத்துட்டு போ. இந்த எக்ஸ்ட்ரா வெயிட் விஷயம் நீ போ, போடா, கொடுத்துட்டு வா. அதான் போறேன். எங்கம்மா ரொம்ப நாளா இந்த பக்கம் காணோம்? பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நானும் இங்கேயே இருந்துட்டா பாக்குறவங்க அசிங்கமா பேச மாட்டாங்க? என்னம்மா நீங்க, இதுவும் உங்க வீடு தானே? பாருங்க, நமக்கு கூட தமாஷா பேசுவாங்க. இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஏய் போடா, அதை கொடுத்துட்டு வாங்க. ஆட்டோ டிரைவர் மோர் கேக்குறாரு. போடா அண்ணா, அவர் விளையாட்டு பிள்ளை. கல்யாணி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஒரு முஸ்லீம் பையனை வேலைக்கு வச்சிருக்கிறது நல்லாவா இருக்கு? முஸ்லீமாவது ஹிந்துவாவது ஜாதி மதம் எல்லாம் மனுஷனை ஒத்துமைப்படுத்துதானே தவிர பிரிக்கிறதுக்கு இல்லம்மா. அதுவும் அவனுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுத்துருக்கேன். அவன் சின்ன வயசுல இருந்து வீட்டுல புள்ள மாதிரி வளர்ந்துட்டானா, அதான் கொஞ்சம் உரிமை எடுத்துட்டு பேசுவான். நீங்க அதை தப்பா நினைக்காதீங்க. அதெல்லாம் ஓ இஷ்டம். அப்புறம் நிர்மலாவை ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு மாப்பிள்ளை கிட்ட கேட்டேன். அவரும் உன்கிட்ட கேட்க சொன்னாரு. எதுக்கு? எதுக்கா? தலைப்பிரசவம் தாய் வீட்டுல தானே நடக்கணும். ஆமா, தலைப்பிரசவம் தாய் வீட்டுல தான் நடக்கணும். ஆனா நான் சொல்றத தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. வசதிகள் அங்க விட இங்க அதிகமா இருக்கு. அதாவது எல்லாமே பக்கத்திலேயே இருக்குது. நாங்க எல்லாரும் இருக்கோம். அவ இங்கே இருக்கட்டுமா? வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணை இங்க விட்டுட்டு என்ன ஊர்ல தனியா இருக்க சொல்றியா? நீங்க ஏமா ஊர்ல தனியா இருக்கணும்? உங்க பொண்ணை கண்ணார பாத்துக்கிட்டு இங்கேயே இருங்க. பிரசவம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அது இப்ப நீங்க போய் குளிங்க. டிஃபன் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்படி சொல்ற? ஆமா வாங்க. நீ வாங்கம்மா, வாங்கம்மா. சரி வா. என்னம்மா கண்ணத்துல கைய வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? பணக்கார மாப்பிள்ள கிடைக்கிறாருங்கிற ஆசையில உன்னை 2ஆம் தரமா கட்டி வச்சேன். அதனால என்ன இப்போ? நான் சந்தோஷமா தானே இருக்கேன்.